third. வேளச்சேரிக்கு 2. வேளச்சேரியில அது guys, நம்ம எங்க போறோம்னா காஞ்சிபுரத்துக்கு போறோம். ஆமா, இப்போ நாங்க வந்து காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கோம். இன்லா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் சாட்டர்டே ஃபேமிலியா கிளம்பியாச்சு. அப்படி போற வழியில இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே இன்லா வீட்டுக்கு போகிறோம். சந்திரமுகி அறைக்குள்ள நுழைய போறோம். கடவுளே, பழம் வாங்கின இடத்துல நம்ம விட்டு வந்து நெல்லிக்காவை பார்த்துட்டு இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு 1/2 கிலோ 1 கிலோ வேணுமா, நீ முதல்ல 1 சாப்பிட்டு காட்டு அப்புறமா வாங்கி தரேன்னு. ஒன்னே இன்னும் சாப்பிடல. குட் பாய். நெல்லிக்காய் உப்பு மிளகு போட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எதுவும் தேவையும் இல்லை. கிளம்பணும். இன்னொரு 1 hour இருக்கு போறதுக்கு. சரிங்க நம்ம தேவையில்லாம சிரிக்காங்க. ஏன் நம்ம ஒரு பேய் அதனால தான் சிரிக்காங்க. இதை பார்த்து சிரிக்காங்க. சரி, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா காஞ்சிபுரத்துக்கு தான். நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து போயிட்டு எங்க போய் சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உங்களுக்குலாம் பசிக்கல, எனக்கு பசிக்குது. ஓகே, எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிட போறேன். அங்க பாரு, தூரமா இருக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது. ஜாலியா இருக்கு. அம்மா வேற நெடிக்க சொல்றாங்க. நான் சாப்பிட்டு அம்மா குளிக்கிறேன். நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்தவா? நீ பேச செத்துரு. நான் சாப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிடுறேன். நான் நல்லா குளிக்கிறேன். அம்மா குளிக்கவே தெரியல. குளிக்கவே தெரியலையா? குளிக்கிறதே தெரியலன்னு இது அம்மா அப்பா அப்படியே போகிறவங்க வீட்டுக்கு கை வீசிட்டா போக முடியும். அட்லீஸ்ட் ஏதோ வத்தலோ தொத்தலோ வாங்கிட்டு போகணும்ல. பழங்க விலை கேட்டால் ஒவ்வொன்றும் வீடு விலை காடு விலைக்கு விற்றுட்டு இருக்காங்க. என்னால் என்ன முடியுமோ அந்த ஒரு பழத்தை மட்டும் கடைசி வீட்டு வாங்கிட்டு அப்படியே போய் வண்டியில் ஏறிட்டோம். அப்படியே நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாச்சு. இது அவங்க சைடு ரிலேட்டிவ்ன்றதுனால நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க கதை பேசுகிற வேலையை பார்க்கணுன்ட்டு அவர் அங்கே விட்டுட்டு நானும் பிட்டுவும் அங்கே அவங்க வீட்டில் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தோட்டம் தான். இந்த மாதிரி கொய்யாப்பழ மரம், தேங்காய் மரம், அப்புறம் வாழை மரம், அப்புறம் பப்பாளி மரம், அப்புறம் இந்த பலாப்பழ மரம், சப்போட்டா மரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மரம் இருந்தது. நாங்கள் இருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து கொய்யாப்பழம் வந்து சீசன்றதுனால கொய்யாப்பழம் கொஞ்சமும், சப்போட்டா, அதுக்கப்புறம் இலந்த பழம் இதெல்லாம் வந்து நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்திங்கன்னா வீடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். நடுவில் வந்து வீடு சுற்றி வந்து தோட்டமாக வந்து வச்சுருக்காங்க இவங்க. அஸ்வத் எவ்வளோ பறிச்சிருக்க? காட்டு. நிறைய பறிச்சிருக்கோம். இவ்வளோ வரைக்கும் நடக்கல. இது
இந்த மாதிரி எத்தனைமா பறிச்சிருக்கீங்க? வா போடுங்க போடுங்க, சூப்பர் சூப்பர். அம்மா நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பறிச்சிருக்கீங்க? அப்படியே அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதடா. மேலே எடுத்து அது மேலே இருக்க அது மேலே இருக்க அப்படியே சும்மா மேலே இல்லை மேலே ஏறணும். உடம்பு விழுந்து நீங்கள் கரை நீ இறங்கினா அந்த கரை தான் நம்ம மேலே இருக்கணும் எடுக்கணும் அதெல்லாம். அவ்வளோதான். அங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஓட்டப்பல்ல மட்டும் காட்டாத கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல.